குணம் என்ன சொன்னோம் அப்படின்னா, சௌஷீல்யம் அப்படின்னு சொல்லும். சௌஷீல்யம் அப்படின்ற குணம் எதை காட்டுது அப்படின்னா, ரொம்ப எளிமையான தன்மை. எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தாலும், ராமர் தன்னை எப்படி வச்சுக்கிட்டார் அப்படின்னா, ரொம்ப தன்னை எளிமையா வச்சுக்கிட்டார். ரொம்ப சீக்கிரமா எல்லாராலையும் அப்ரோச் பண்ணக்கூடிய வகையில் வச்சுக்கிட்டார். பொதுவா எல்லாரும் இப்படி இருக்க மாட்டாங்க. தனக்கு ஒரு சின்ன பதவி வந்தாலே தன்னை ரொம்ப பெருசா நினைச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ரொம்ப சீக்கிரமா அவைலபிளா இருக்க மாட்டாங்க. ஆனா ராமர் அப்படி இல்லையா, ரொம்ப எளிமையா இருந்தார். ஏன்னா இது நம்ம ஒவ்வொருத்தரும் கற்றுக்க வேண்டிய விஷயம். நம்ம யாருமே உயர்ந்த ஸ்தானத்தில் யாருமே கிடையாது. நம்ம எல்லாரும் ரொம்ப எளிமையானவர்கள் தான். நம்ம ரொம்ப துச்சமானவர்கள் தான் தவிர, நம்ம யாரும் உயர்ந்த ஸ்தானத்தில் யாரும் கிடையாது. நம்மளை பற்றி நம்ம பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம பெருமைப்படுற அளவுக்கு நமக்கு அந்த ஒரு குணமும் கிடையாது. ஆனால் ராமர் அவ்வளவு குணங்களை கொண்டிருந்தாலும் அவர் எப்படி இருந்தாலும் ரொம்ப ரொம்ப எளிமையாக வச்சுருந்தார். அதுக்கு உதாரணம் நீங்கள் வால்மீகி ராமாயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3 உதாரணங்களை சொல்கிறாங்க. ஒன்று குஹன். குஹன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேடன், ஒரு காட்டில் வேட்டையாடக்கூடியவன். ஸோ அப்படிப்பட்ட குஹனுக்கு ராமர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு. நீங்கள் ராமாயணம் முடிக்கும் போது யுத்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, ராமர் தன்னுடைய 14 வருஷம் வனவாசத்தை முடிச்சுட்டு ராவணனை வதம் பண்ணிட்டு இப்போ அயோத்தியக்கு போயிட்டுருக்கார். ஸோ போயிட்டு இருக்கும்போது அங்கே பரதன் காத்துட்ருக்கான். ராமர் வரல அப்படின்னா நான் தீயில குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பரதன் காத்துட்ருக்கான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் ராமன் என்ன பண்ணுறாரு, போகும்போது நேரடியாக போய் அங்கே அயோத்தியக்கு போகாமல் போகிற வழியில் கீழே இறங்கி குஹனை பார்த்துட்டு குஹனை ஆலிங்கனம் பண்ணிட்டு ஹனுமான் கிட்ட சொல்கிறார், இந்த குஹன் எனக்கு ஏற்ற நண்பன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில சமயம் நம்ம ஒரு ஆளை பார்த்து அவங்ககிட்ட ரொம்ப அடக்கமாக இருக்க மாதிரி நம்ம நடிப்போம். ஒருத்தருக்கு நம்மளால ஒரு காரியம் தேவைப்படுது அப்படின்னு என்ன பண்ணுவோம், அவங்கள பார்த்து நான் ரொம்ப அடக்கமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க முன்னாடி நடிப்போம். சார் நீங்கள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பேர் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. நமக்கு ஒரு பிரயோஜனமே ஆகாமல் நம்மளை விட ரொம்ப கீழ்நிலையில் இருக்க ஒரு மனிதர்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் காட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த விஷயம். ஸோ ராமர் அங்கே குஹன் கிட்ட காட்டுறார். ஸோ அப்படி பகவானுடைய மிக முக்கியமான குணம் அந்த சௌஷீல்யம் அப்படின்னு சொல்லி